இன்ஃபேக்ட் கடகராசி நண்பர்கள் யாராவது அரசியல் இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க கூட சான்ஸ் இருக்கு. அதனால இந்த டைம் பீரியடுக்கு வந்து லைஃப் மாறக்கூடியது கண்கூடா தெரியுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கன்ஃபார்ம் ஆகும். ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு பதவி உயர்வுகள் வரும். ஒரு சில பேருக்கு அருமையான வீடு வாங்குவீங்க. 2026 முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். விவசாய புரட்சி ஏற்படும். பேங்கிங் செக்டார் அப்படியே ரீவாம்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். கம்ப்ளீட்டா டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பேங்கிங்ல, டீச்சிங்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் 2026 மிக அதிகமாக வரும். அதில் ரொம்ப முக்கியமானது கடகம் பெனிஃபிட் ஆக போகுது. இப்போ 2026 12 ராசிகளின் பலன்களை பார்க்க போறோம். கண்டிப்பாமா பண்ணிடலாமா. கடக ராசி நேயர்களுக்கு 2026 உடைய பலன்கள் என்னவாக இருக்க போகுது, அவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் ஒரு ஹாப்பினஸ் கோஷன்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளவாக இருக்க போகுது, ஒருவேளை சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனால் என்ன பரிகாரங்கள் அவங்களுக்கு நன்மை தரும். கடகம் 2026 எப்படி இருக்க போகிறது? கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே வீட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்க வேண்டியது உங்கள் ஹெல்த்து. என்ன ஹெல்த்தில் பார்த்துக்கணும்? செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட பிரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட இடங்களில் சில பேருக்கு பிரச்சனை வரும். சில பேருக்கு தலையில், சில பேருக்கு ஹார்ட்டு, சில பேருக்கு அடி வயிற்று கீழே இருக்கக்கூடிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஹெல்த்து மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். ஆனால் இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, இவங்களுக்கு தான் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கும். ஏன்னா திரிகோணத்தில் சனி குரு காம்பினேஷன் வந்ததுனாவே ஒரு முக்கியமான ஈவெண்ட் உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆமாம், கடகத்துக்கே நடக்கும். நிறைய பேருடைய வீட்டில் கல்யாணம் ஆகணும்னா இப்போ ஆகும். நிறைய பேருடைய வீட்டில் காதல் கைகூடணுமா இப்போ நடக்கும். அதனால தான் நிறைய கேள்வி அர்ச்சனா கேட்கும்போது கூட நான் எல்லாத்துலேயுமே கடகத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரீசன் அந்த அளவுக்கு பலமாக இருக்குது இப்போ டைம் பீரியட். இன்ஃபேக்ட் கடகராசி நண்பர்கள் யாராவது அரசியல் இருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்க கூட சான்ஸ் இருக்குது. கன்னிக்கும் சான்ஸ் நல்லா இருக்குது. அதனால் இந்த டைம் பீரியடுக்கு வந்து லைஃப் மாறக்கூடியது கண்கூடா தெரியுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயமே குழந்தை பிராப்தம். அந்த குழந்தை பிராப்தம் நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் கன்ஃபார்ம் ஆகும். ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு பதவி உயர்வுகள் வரும். ஒரு சில பேருக்கு அருமையான வீடு வாங்குவீங்க. மெயினாக பக்கத்தில் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும், இல்லை ஆர்மி குவார்ட்டர்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் வீடு வாங்குவீங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு மகிழ்ச்சியான திருமணத்தை பார்க்கக்கூடிய, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும். நிறைய பேருக்கு பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். லைஃப் அப்படியே மாறுறது கண்கூட பார்ப்பீங்க. ஏகப்பட்ட நபர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையை என்ன பண்ணுறதுங்கிற தெளிவில்லாத நன்மை, அது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆனால் வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரம் நன்னா இருக்கும், சிறப்பாக இருக்கும். என்னன்னா பாஸ் நல்லவராக இருக்காரு, க்ளோஸாக இருக்கான்னு சொல்லி அவருக்கு போய் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. கடகத்தை லைஃப் நல்லா மாற்றக்கூடியது கண்கூடா தெரியுது. மெயினாக பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய புரட்சி வரக்கூடிய வாய்ப்புகள். 2026 முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். விவசாய புரட்சி ஏற்படும். அதில் பால் உற்பத்தியில் புரட்சி, அதுலேயும் வந்து காய்கறி உற்பத்தியில் புரட்சி, தண்ணீர் சார்ந்த உற்பத்தியில் புரட்சி. சம்டைம்ஸ் வந்து இந்த கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கிறது, இல்லை ட்ரைனேஜ் வாட்டர் அப்படியே குடிநீராக மாற்றுவது, சுத்திகரிப்பாக மாற்றுவது, இந்த மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட நீர்வளம் சார்ந்த விஷயங்களில் பெரிய புரட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். பேங்கிங் செக்டார் அப்படியே ரீவாம்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பேங்கிங்கில், டீச்சிங்கில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் 2026 மிக அதிகமாக வரும். அதில் ரொம்ப முக்கியமானது கடகம் பெனிஃபிட் ஆக போகுது. நிறைய பேருக்கு நல்லவை நிறைய நடக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக எல்லா விதமான பணம், பொருளாதாரம், சந்தோஷம், மெயினாக வந்து கௌரவம் பயங்கரமாக இருக்கும். உங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்தளவுக்கு கடகராசி நண்பர்களுக்கு கௌரவமும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டிய கர்மாக்கள், நல்ல கர்மாக்கள், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள் 2026 உங்களுக்கு தான் நடக்கப்படுது. சந்தோஷம்னு சொன்னால் 80, பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னால் 85, சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க, தப்பே கிடையாது, தூள் கிளப்புங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மகோத்சவத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிங்க. என்ன வேணுமோ அது நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. சார் 2026 கல்யாணம் இவங்களுக்குலாம் கண்டிப்பாக அமைஞ்சிரும்னா யாருக்கெல்லாம் சொல்ல போகிறீங்க? 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில் அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்களுடைய வீட்லேயுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது.
எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம குழந்தை அப்படின்னு உலகத்துக்கு முன்னாடி இந்த சிம்பாவை தூக்கி காட்டுவார்ல, அந்த மாதிரி இது என் குழந்தை அப்படின்னு உலகத்துக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த குட் நியூஸை கொடுத்துருவாங்கன்னா அவங்க யாராக இருப்பாங்க? 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஆழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்யா, ஜாக்பாட் அடித்தான் பத்தியா அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவன் நார்மலாகவே கெத்தா சுற்றுவான் சார், அவனுக்குன்னு கரெக்டாக ஜாக்பாட் அடிக்கும். அந்த ராசிக்காரங்க யார்? ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம், பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் வரும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஜாக்பாட் அப்படின்றது டெஃபினெட்லி இட்ஸ் அ கேம் ஆஃப் தி ஸ்டார்ஸ். அதை தாண்டி உழைச்சிக்கிட்டே இருக்கேன் சார், எனக்கு இந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் வேணும் அப்படின்னு ஒர்க் இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேரோட மனசில் ஒரு ஆசை இருக்கும். அந்த உழைப்புக்கு அங்கீகாரம், அந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் வந்துரும்பா அப்படின்னா அது எந்த ராசிக்காரங்களா இருக்கும்? 2026 ப்ரமோஷன் வரக்கூடிய ராசிகள். நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நிறைய பேருக்கு. வராத ப்ரமோஷன் வரப்போகிறதா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின். அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம், அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள்.